புவி வாழ்த்த வாழ்க. இந்த வாரம் கதை மூலம் நம்ம என்ன நீதி தெரிஞ்சுக்க போறோன்றத பார்க்கலாம். ஒரு கப்பல் வியாபாரி தன்னுடைய பொருட்களெல்லாம் ஏத்திக்கிட்டு கப்பல்ல பயணம் செஞ்சாரு. அப்ப திடீர்னு புயல் காற்று அடிச்சு கப்பல் மூழ்கிடுச்சு. கப்பல்ல பயணிச்ச எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. ஆனா இந்த வியாபாரி மட்டும் ஒரு தீவுல தப்பி பிழைச்சி கரை ஒதுங்குறாரு. கடவுளுக்கு நன்றியும் சொல்றாரு. என்னை காப்பாத்திய கடவுள் கண்டிப்பா எனக்கு வழி காட்டுவாருன்ற நம்பிக்கையில அந்த தீவுலயே ஒரு குடிசைய கட்டி வாழ்ந்து வந்தாரு. திடீர்னு ஒரு நாள் அந்த குடிசையும் தீயில எரிஞ்சு போக ரொம்ப நொடிஞ்சு போயிட்டாரு. கடவுளை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நீ எல்லாம் ஒரு கடவுளா? நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், இனி எப்படி வாழ போறேன் அப்படின்னு தெரியாம அழுதுகிட்டே மயங்கி விழுந்துட்டாரு. திடீர்னு கண் விழிச்சு பார்த்தா அவர் இருந்தது ஒரு கப்பல்ல. நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு கேட்டாரு. அப்போ கப்பல்ல இருந்தவங்க, குடிசை எரிஞ்சு வந்த புகைய பார்த்துதான் நாங்க இங்க வந்தோம், உன்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. கடவுள் என்ன காப்பாத்ததான் என்னுடைய குடிசையை எரிச்சாரா? அது தெரியாம நான் கடவுளை திட்டேனே அப்படின்னு நினைச்சு வருந்தினாரு. இந்த கதை மூலமா நம்ம என்ன கருத்து தெரிஞ்சுக்கிறோம்னா, கடவுள் நமக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் அது நம்ம நன்மைக்கு அப்படின்றத புரிஞ்சு நடக்கணும். புரியுதா?